ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரைன் ஃப்ரை தான். இது வந்து ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஒரு 20 to 25 மினிட்ஸில் இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 பிரைன் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இதுக்கு ஒரு பேஸ்ட் அண்ட் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்புத்தூள் இது எல்லாமே போட்டு ஃபிஷ்ஷை எப்படி மேரினேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்மளோட பிரைன் பீசஸை வந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனோன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நீங்கள் அதில் செவந்திருக்கிறத பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் எல்லா பீசஸையும். நான் சின்ன வெங்காயம் வந்து நல்லா இடித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த பேஸ்ட் ரெடி பண்ணும்போது இடிச்சிட்டு மற்ற எல்லா ஸ்பைசஸையும் இதில் போட்டுற வேண்டியதான், மசாலாஸ்லாம். ஸோ இது எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கிறோம். 2 டைம்ஸ் நம்ம திருப்பி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலாஸ்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது அப்படியே நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வச்சு மட்டன் குழம்பு வச்சு இந்த பிரைன் ஃப்ரையை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.